என்னது இவங்கெல்லாம் நினச்சிருந்தா ஃப்ளையிங் ரேஜினை யூஸ் பண்ணியிருக்க முடியுமா? ஆமாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் ரேஜின்னா என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் ரேஜின்றது நம்ம டோகிராம் கண்டுபிடிச்ச ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜெட்ஸு உச்சிகா கிளான்ஸுக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சக்ரா எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கணும். அது நம்ம செஞ்சு கிளான் உசுமை கிளான் அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகம். அதனாலே நம்ம செஞ்சு கிளானில் இருக்க டோகிராமா அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் அதை மாஸ்டர் பண்ணது நம்ம மினாட்டோ. அவரோட பயங்கரமாக யூஸ் பண்ணி காட்டியிருப்பார். ஃபஸ்ட்டு இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு வந்து பார்க்கலாம். சேஜ் மோடு யூசர்ஸ். அந்த சேஜ் மோடு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் எனர்ஜியை தனக்குள்ளே உறிஞ்சி சக்ரா லெவல் அதிகப்படுத்துறதுக்காக. அதனாலே அவங்களால நிறைய சக்ராவை யூஸ் பண்ண முடியும். நம்ம ஃப்ளையிங் ரேஜனுக்கு தேவையானதும் அதிக சக்ரா தான். செகண்டு, நம்ம உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ். அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சக்ரா லெவல் அன்லிமிட்டடாக குட்டி கிடக்கும். அதனாலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். லைக் நம்ம நருட்டோ குஷினா அவங்களாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க சரியாக கற்றுக்கல. இப்போ உடனே வந்து எல்லோரும் சொல்லுவீங்க மினாட்டோ வந்து ஆனால் உசுமாக்கி கிளானும் கிடையாது, செஞ்சு கிளானும் கிடையாது, அவர் என்ன கிளான்னே நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பார்? ஏன்னா அவர் வந்து குஷினாவை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி குஷினா வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் ஃபீலிங் ஜிட்ஸும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து ஃபீலிங் ஜிட்ஸு பர்ஃபெக்டாக மாஸ்டர் பண்ணதுனால அவருக்கு வந்து ஃபீலிங் மூலயமா தான் அவர் வந்து ஃப்ளையிங் ரைஜினே யூஸ் பண்ணுவார். அந்த ஃப்ளையிங் ரைஜினில் கூட அவரோட வேர்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தவங்க எல்லாரும் ஒரு டவுட் வரும், கக்காஷி வந்து காப்பி நிஞ்சா தானே, அவர் ஏன் ப்ரொசஸ் பண்ண முடியாது ஃப்ளையிங் ரேஜின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா அவர்கிட்ட உஸ்மாகி கிளான் மெம்பர்ஸ் மாதிரி அதிக சக்கராவோ இல்லை சேஜ் மோடி யூசர்ஸ் மாதிரி சக்கராவோ அவர்கிட்ட இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஎம்எஸ் இல்லை நார்மலான சரிங்கனை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணாலே அவர் ஒரு வாரம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் போகிறத நம்ம நிறையா வாட்டி பார்த்துருப்போம். அதனாலே அவருக்கு அதை ப்ரொசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் தினமும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள்.